அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல், நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளாலும் நற்கிருபையாலும் புனிதமிக்க இந்த ரமலானிலே வியாபார ஒழுக்கம் என்ற தலைப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தரக்கூடிய பொருளாதார திட்டங்களையும் பொருளாதார விஷயங்களையும், பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டுதல்களையும் முஸ்லிம்களாகிய நாம் விளங்கிக் கொள்ளாததினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளையும் நாம் தினந்தோறும் அறிந்து வருகின்றோம், பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த பொருளாதார ஒழுக்கத்தை உலகத்திலே எந்த மார்க்கமும் எந்த மதமும் சொல்லித்தராத அற்புதமான ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த மார்க்கமும் எந்த மதமும் சொல்லித்தராத என்று சொல்வதை விட, எந்த மதத்திலும் இல்லாத, எந்த வழிகாட்டுதலிலும் இல்லாத, எந்த சமயத்திலும் இல்லாத, எந்த கொள்கையிலும் இல்லாத அற்புதமான வழிகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது. சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மார்க்கம் சொல்லித்தந்த பொருளாதார திட்டம் உலகில் மற்ற மதங்கள் தீட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதார திட்டங்களுக்கெல்லாம் எதிரானதாக, அந்த பொருளாதார திட்டங்களினால் மனிதர்களுக்கு உலகத்திலே அழிவும் நாசமும் தான் ஏற்படும். மாறாக அல்லாஹ்வுடைய இந்த பொருளாதார திட்டத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு நேர்வழி ஹிதாயத்து கிடைப்பது மட்டுமின்றி இந்த உலகத்திற்கும் உருப்படக்கூடிய வழிமுறைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான பொருளாதார திட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்தான். இந்த பொருளாதார வழிக்கு எதிராக உலகளாவிய அளவிலே சூழ்ச்சி செய்யப்பட்டதன் விளைவு உலகத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு பொருளாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜுமூரியத் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகம், டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கொள்கை என்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டதோ, இந்த ஜும்ஹூரியத் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகமும் செக்யூலரிட்டி என்று சொல்லக்கூடிய மதசார்பற்ற தன்மையும், அதாவது நாத்திகமும் கைகோர்த்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை, பொருளாதார கொள்கையை உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தன. அந்த இஸ்லாத்திற்கு எதிரான பொருளாதார கொள்கையை ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய டெமோக்ரசியும் மதசார்பற்ற என்ற செக்யூலரிசமும் கற்றுக் கொடுத்ததன் விளைவு முஸ்லிம்களாகிய நாமும் அந்த பொருளாதார திட்டங்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டிய வழிகாட்டுதல்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட ஆரம்பித்தோம். அவர்கள் செய்த சூழ்ச்சி பாதி, நம்முடைய கவனக்குறைவு பாதி, நம்முடைய கேர்லெஸ்னஸ், நம்முடைய அஜாக்கிரதை, நம்முடைய பொடுபோக்குத்தனம், நம்முடைய எந்த கவலையும் இல்லாத தன்மை, இது பாதி. இரண்டும் சேர்ந்து இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான பொருளாதார திட்டத்திற்கு எதிராக யூத நஸ்ரானிகள் ஜனநாயகத்தின் பேராலும் செக்யூலரிசத்தின் பேராலும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பொருளாதார திட்டம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஊடுருவ ஆரம்பித்தது. எப்படி ஊடுருவியது? ஒன்று அவர்கள் செய்த சூழ்ச்சி, இன்னொன்று முஸ்லிம்கள் ஆஹா இது நமக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய சூழ்ச்சி என்பதை அவர்கள் அவேர்னஸ் இல்லாமல், புரிந்து கொள்ளாமல், அந்த சூழ்ச்சியை தெரிந்து கொள்ளாமல் அந்த சூழ்ச்சிக்கு இவர்களும் ஆளாகி, ஓ இதுதான் பொருளாதார திட்டம் போலும் என்று அந்த இஸ்லாத்திற்கு எதிரான பொருளாதார திட்டத்திலே முஸ்லிம்கள் விழ ஆரம்பித்ததன் விளைவு. அதனால்தான் என்ன ஆச்சு அப்படின்ற சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் என்று சொன்னால் 5 விஷயங்களை சொல்லலாம். முஆஷராத், முஆமலாத், அஹ்லாக், இபாதாத்,
அகாயித். முதல்ல முஆஷராத். முஆஷராத் என்பது கொடுக்கல் வாங்கல், பொருளாதார வாழ்க்கை. கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், மற்ற நாணயம், இது சம்பந்தப்பட்ட இந்த கொடுக்கல் வாங்கல் முஆஷராத் என்று சொல்லப்படும். இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயம். இரண்டாவது, முஆஷராத் என்பது சமூக வாழ்க்கை. முஆஷராத் என்பது சமூக வாழ்க்கை. கணவன் மனைவியோடு, மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, ஒரு சமுதாயத்தோடு, சமூகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை முஆஷராத். இரண்டாவது வாழ்க்கை முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். கடன், வியாபாரம், வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரத்தில் எத்தனை இருக்கின்றதோ, கொடுக்கல் வாங்கல் எத்தனை இருக்கின்றதோ, இவை அனைத்தும் சேர்ந்த முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல். மூன்றாவது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள். ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள். நான்காவது இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள். ஐந்தாவது அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகள். இதுல சகோதரர்களே, நாம் அகீதா விஷயத்திலே ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் நாம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அகீதா விஷயத்திலே ஓரளவு தெளிவாகவும் இருக்கும், சரியாகவும் இருக்கிறோம். அல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் கொடுக்குது, அல்லாஹ் நபிமார்கள் கொடுக்கக்கூடிய சிஃபத்துகளை நபிமார்கள் கொடுக்கிறது. அல்லாஹ்டா யாரு, நபிமார்கள்டா யாரு, மலக்குகள்டா யாரு, அவுலியாக்கள்டா யாரு, யார் யாருங்கிறது விளங்கி வச்சிருக்கிறோம் ஓரளவு. ஆக அந்த அகீதாவுடைய விஷயத்திலே ஓரளவு முஸ்லிம் சமுதாயம் தெளிவா இருக்குது. இரண்டாவது இபாதத். அகீதாக்கு அடுத்து இபாதத். இபாதத்துடைய விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகின்றோம். தொழுகையுடைய விஷயத்திலே, நம்முடைய நோன்புடைய விஷயத்திலே, நம்முடைய ஜக்காத்துடைய விஷயத்திலே, ஹஜ்ஜுடைய விஷயத்திலே, உம்ராவுடைய விஷயத்திலே, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்திலே, திலாவத்துடைய விஷயத்திலே, திக்ர்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே போன்ற இது போன்ற இபாதத்துகளிலே அல்ஹம்துலில்லாஹ் தேவையான அளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம். மூன்றாவது அஹ்லாக், நான்காவது முஆஷராத், ஐந்தாவது முஆமலாத். இந்த மூன்று விஷயங்களிலே முஸ்லிம்கள் கோட்டை விடுகின்றோம். எதிலே? அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்களிலே, முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலிலே, முஆஷராத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையிலே. அதுல குறிப்பாக முஸ்லிம்கள் பலிகடாவானது, முஸ்லிம்கள் அறவே கவனம் செலுத்தாமல் போனது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே. அப்ப எந்த அளவுக்கு இபாதத்திலே நாம் கவனம் செலுத்துகின்றோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய தொழுகைகளிலே, நோன்புகளிலே, நம்முடைய ஜக்காத்துகளிலே நாம் கவனம் செலுத்துகின்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலிலும் ஒரு மூமின் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாய கடமை. நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கின்றது, சரியான முறையில் இருக்கின்றதா, இது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட முறையா, அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட முறையா, அல்லாஹ் தூதர் இதை அனுமதிச்சிருக்கிறாங்களா, தடுத்திருக்கிறாங்களா என்ற இந்த முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நாம் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு, யூத நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு, தொழுகையுடைய விஷயத்திலே மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நம்ம ஆட்படல. தொழுகையுடைய விஷயத்துல கரெக்டா தொழுகிறோம். யாரும் யூத நஸ்ரானி நமக்கு சூழ்ச்சி பண்ணல. யாரும் நம்ம கிப்லா நோக்கி தொழுவதுக்கு பதிலா நமக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணி, இல்ல கிழக்கு நோக்கி தான் தொழுவணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சு, அந்த சூழ்ச்சியில நம்மளாம் மாட்டி நாமெல்லாம் கிழக்கு நோக்கி தொழுவ ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நிலைமை இங்க யார்ட்டும் இல்லை. அல்லது 4 வேளை 5 வேளை தொழுறதுக்கு பதிலா சூழ்ச்சி பண்ணி அது 4 வேளை ஆக்கிட்டாங்க, இல்ல 3 வேளை ஆக்கிட்டாங்க, அப்படி எதுவும் கிடையாது. அப்ப இபாதத் விஷயத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் எந்த சக்தியாலும் நம்முடைய இபாதத் விஷயத்தில் குழப்ப முடியல, எந்த சக்தியாலும் நம்முடைய இபாதத் விஷயத்தில் கெடுக்க முடியல. ஆனால் அருமை சகோதரர்களே, முஆமலாத் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே நாம் கவனக்குறைவாக இருந்ததன் விளைவு, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்ததன் காரணமாக யூத நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி நமக்குள் புகுந்து அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்த கொடுக்கல் வாங்கல் முறை நம்மை விட்டு புறந்தள்ளப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு மேற்கத்திய கலாச்சாரங்களும் ஜும்ஹூரியத் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகமும் செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற கொள்கையும் நமக்குள் புகுந்ததன் விளைவு நாம் அதுதான் சரியான வியாபாரம் போல தெரியுது, அதுதான் சரியான கொடுக்கல் வாங்கல் போல தெரியுது என்று நாம் அவற்றை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். சரியான கொடுக்கல் வாங்கல் முறையை, கொடுக்கல் வாங்கல் ஒழுக்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை புறந்தள்ள ஆரம்பித்து விட்டோம். எப்படி எப்படிலாம் இப்போ உங்களுக்கு இப்படி ஓப்பனா பொதுவா சொன்னா உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு உதாரணத்தையும் அல்லாஹ் ரசூல் காட்டிய ஒழுக்கம் என்ன, நாம இன்னைக்கு கடைபிடிக்கிற ஒழுக்கம் என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுக் கொடுத்த வியாபார முறை என்ன, நாம இன்னைக்கு கடைபிடிக்கிற வியாபார முறை என்னங்கறத ஒவ்வொரு உதாரணமா உங்களுக்கு இன்ஷாஅல்லாஹ் எடுத்து சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும், ரொம்ப ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு பாருங்க சகோதரர்களே, அதாவது ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை ஒன்று வரும் பொழுது, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை வரும் பொழுது இந்த கொள்கையை முஸ்லிம்கள் தமதாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்முடைய கொள்கை நினைச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல தான் மூத்த உலமாக்கள், மூத்த அறிஞர்கள் சொன்னாங்க, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையையும் தெரிந்து கொண்டால்தான்
இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையும் தெரிந்து கொண்டால்தான் ஒருத்தன் இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ண முடியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கூற்று, மல்லம் யாரிஃபில் ஜாஹிலியா, யார் ஒருவன் அறியாமை ஜாஹிலியத்தை விளங்கிக் கொள்ளவில்லையோ, இஸ்லாத்திற்கு எதிரான ஜாஹிலியத்தான கொள்கையை எவனுடன் புரிந்து கொள்ளவில்லையோ, ஃபக்கத் நஸர அலா ஹத்மில் இஸ்லாம், அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செய்வான். இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செய்வான். அப்ப ஒரு மூமின் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையும் தெரிஞ்சிருக்கணும், ஜாஹிலியத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் இஸ்லாத்துல உறுதியா இருப்பான். ஒருத்தருக்கு ஜாஹிலியத் எதுன்னே தெரியல, இஸ்லாத்திற்கு முரணான கொள்கை எதுன்னே தெரியல, அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கை எதுன்னே தெரியல, அப்ப அவனை ஷைத்தான் வழி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா வழி எடுத்துட்டு போயிடுவான். அப்போ என்னைக்கு இறங்கி சகோதரர்களே, சிலை வணக்கம் என்பது ஷிர்க்கு, சிலை வணக்கம் என்பது ஷிர்க்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த சிலை வணக்கத்தில் தப்பித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த வஹதானியத்தில் ஏகத்துவத்தில் நம்ம உறுதியா இருப்போம். அந்த கொள்கை நமக்கு தெரியாதனாலதான், அந்த அகீதா தெரியாதனாலதான் அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கை எது, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு மாற்றமான கொள்கை எதுன்னு தெரியாதனாலதான் என்ன பண்றான் மனுஷன், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகளை சிலைக்கு கொடுத்தா தப்பு, அல்லாஹ்வுடைய தன்மைகளை சிலைக்கு இருக்குது நினைச்சா தப்பு, ஆனா கபர்களுக்கு இருக்குது நினைச்சா தப்பு இல்ல. அல்லாஹ்வுடைய தன்மைகள்லாம் அல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா சிலைட்ட போய் கையேந்தினா அது பெரிய பாவம், அது பெரிய தப்பு நினைக்கிறான் மனுஷன். ஆனா அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துஆவை அவுலியாக்கிட்டே கபர்கள்ட்ட போய் கேட்டா தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். காரணம் என்ன? இவன் ஜாஹிலியத்தை தெரிந்து கொள்ளாதனால், இது ஷிர்க்கை தெரிந்து கொள்ளாத. ஷிர்க்னா என்ன, அல்லாஹ்வுக்கு எதிரான ஜாஹிலியத்னா என்ன தெரிஞ்சுக்கல. இந்த மாதிரி யார் ஒருவன் ஜாஹிலியத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த ஜாஹிலியத்தில் ஒன்றுதான். ஜாஹிலியத் என்பது இஸ்லாத்திற்கு எதிரான அனைத்து கொள்கைகளும், அது ஷிர்காக இருக்கலாம், அல்லது நாத்திகமா இருக்கலாம், அல்லது கம்யூனிசமா இருக்கலாம், அல்லது ஜனநாயகமா இருக்கலாம், டெமோக்ரஸியா இருக்கலாம், அல்லது செக்யூலரிசமா இருக்கலாம், அல்லது முதலாளித்துவ கொள்கை என்று சொல்லக்கூடிய கேபிட்டலிசமா இருக்கலாம். இவை அனைத்துமே இஸ்லாத்திற்கு எதிரான ஜாஹிலியத்துகள். இந்த ஜாஹிலியத்தை என்றைக்கு ஒரு முஸ்லீம் முழுமையா தெரிஞ்சுக்க மாட்டானோ அன்றைக்கு வரைக்கும் இவன் இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ண முடியாது. அதனால ஏற்பட்ட விளைவுதான் நம்ம ஜாஹிலியத்தை தெரியாதனால, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையை புரியாதனால, இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களை எல்லாம் இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதைத்தான் மூத்த அறிஞர்கள் சொல்லுவாங்க, மல்லம் யாரிஃப் அஹ்ல ஸமானிஹி, அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யார் அறிந்து கொள்ளவில்லையோ ஃபஹுவ ஜாஹில், அவர் மடைய அப்படின்னாங்க. அப்ப அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் தீர்வு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியது முஸ்லிம்களுடைய கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இதுல என்ன ஏற்பட்ட பெரிய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இது பொதுமக்கள் மட்டுமல்ல, பாமர மக்கள் மட்டுமல்ல, உலமாக்கள் சொல்லக்கூடியவங்கள்ட்டையும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய நவீன விஷயங்களை பற்றி இது மார்க்கம் என்ன சொல்லுது, இது மார்க்கம் இதை பத்தி என்ன பேசுது, அல்லாஹ் இது அனுமதிச்சிருக்கிறானா, இது புதுசா ஒன்று உருவாயிருக்குது, இது சரியா தப்பா என்று உலமாக்களும் அதை பற்றி அக்கறை இல்லாமல் கவலைப்படாமல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு மதரசாக்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிதாபுல் தஹாரத்திலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஒது செய்வதனுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள், ஜக்காத்தின் சட்டங்கள், அதையெல்லாம் நல்ல தெளிவா புரிஞ்சுப்பாங்க. மசாயில் நுணுக்கெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. கிதாபுல் புயூன்னு வர ஆரம்பிக்கும். புயூனா வியாபாரங்கள், வியாபாரத்தின் சட்டங்கள் ஆரம்பிச்சா அது யாருக்குமே புரியாது. ஓதக்கூடிய மாணவர்களுக்கு புரியாது, நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு முழுமையா புரியாது. எந்த அளவுக்கு எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, அந்த கிதாபுல் புயூ என்று சொல்லக்கூடிய வியாபார ரீதியான சட்டங்கள்லாம் வரும் பொழுது இது எல்லாமே அல்லாஹ் ரசூல் வகுத்து கொடுத்த சட்டங்கள், அல்லாஹ் ரசூல் வகுத்து கொடுத்த சட்டங்கள், வியாபாரிகள் அன்றாடம் எதிர்நோக்கக்கூடிய சட்டங்கள். இந்த சட்டங்களை எங்களுக்கு படிக்கும்போது எங்களுக்கு புரியாது. எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, இதே சட்டத்தை ஒரு வியாபாரிக்கு உட்கார்ந்து சொன்னண்டா அழகா புரிஞ்சுட்டு போயிடுவான் அவன், ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன்? வியாபாரிகள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது. வியாபாரிகள் அன்றாடம் எதிர்நோக்கக்கூடிய நவீன பிரச்சனைகள், புது புது வியாபாரங்கள், புது புது மெத்தடு, புது புது முறை, இந்த முறைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த லிஸ்ட்ல வரும், இது கூடுங்கிற லிஸ்ட்ல வருமா கூடாதுங்கிற லிஸ்ட்ல வருமா என்று முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள தவறிவிட்டோம். அதனால ஏற்பட்ட விளைவு சகோதரர்களே, இன்னைக்கு என்னன்னு சொன்னா, மார்க்கத்துல இல்லாத வியாபார முறைகள்லாம் மார்க்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, குறிப்பா உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. ஏன்னா பொதுமக்கள் உலமாக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அது அசர்த்து பாருங்க பாவம், அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி ஆகிறத பத்தி தான் தெரியும், அவங்களுக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? குர்ஆன்ல இருக்குது வட்டி ஹராம் அப்படின்னு ஈஸியா பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்களுடைய வேலை. அந்த வட்டி எத்தனை வகையான வட்டி வரும், எந்தெந்த ரீதியான வட்டி வரும், அதெல்லாம் அசத்துமால் தெரியாது என்ற இந்த மனோநிலை
உலமாக்களையும் பொதுமக்களையும் பிரிக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் உலமாக்கள் என்னன்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நமக்கு அழகான உதாரணம் இருக்குது. சஹாபாக்கள்கிட்ட ஃபத்வா கேட்கும் பொழுது கூடும் கூடாதுன்னு மட்டும் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. கூடும் கூடாது மட்டும் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. உதாரணமா ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து நான் இந்த வேலை செய்யறேங்க, இந்த தொழில் செய்யறேங்க, இது கூடுமா அப்படின்னு கேட்டா இது கூடும் இது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் செய்யக்கூடிய வியாபாரம் கூடாத வியாபாரமாகவோ ஹராமான வியாபாரமா இருந்தா அவருக்கு மாற்று வியாபாரம் என்னங்கிறத சொல்லணும். மாற்று வியாபாரம் என்னங்கிறத அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது உலமாக்களுடைய வேலை. ஆனா இந்த வேலையும் சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிச்சது. இந்த வேலையும் சமுதாயத்தில் நடக்கல. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் இருக்கும்போது அந்த மன்னர் வந்து ஒரு கனவு காண்றாரு. என்ன கனவு? ஒரு 7 மாடு வர்ற மாதிரியும் அந்த மாடு வந்து தானியத்தெல்லாம் சாப்பிடுற மாதிரியும் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வந்து விளக்கம் கேட்கிறாங்க. யூசுப் ஜெயில இருக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு விளக்கம் கேட்கறாங்க. இந்த மாதிரி மன்னர் ஒரு கனவு கண்டாரு, இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க ஃபத்வா கொடுக்குறாங்க. அவர் கனவு கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் எப்படி சொல்றாங்க பாருங்க. அவர் கண்ட கனவு என்று ஒரு பஞ்சம் வரப்போகுதுங்கிற அறிகுறி. அந்த ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. பஞ்சம் சாதாரண பஞ்சம் அல்ல, 7 வருடங்கள் தொடர்ந்து அந்த பஞ்சம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி. அந்த அறிகுறியை தான் அவர் கனவா கண்டிருக்கிறாரு. இந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் சொல்லும் என்ன சொல்றாங்க, நீங்க கண்ட கனவுக்கு ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சம் 7 வருடங்கள் தொடரும். அந்த பஞ்சத்துல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நிறைய பேர் பசினால அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற விளக்கத்தை சொல்வதற்கு முன்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பஞ்சத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்றாங்க. பஞ்சம் வரும்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பஞ்சத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன, அந்த பஞ்சத்திலிருந்து வெளியேறதுக்கான வசதி என்ன அப்படிங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சொல்றாங்க பாருங்க. கால தஸ்ரஊன சபா சினீன தாபன் ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹா ஃபீ சும்புலிஹி. ஒரு பஞ்சம் வரும் அப்படிங்கிற அடுத்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தஸ்ரஊன சபா சினீன் 7 ஆண்டுகள் நல்ல முறையில் விவசாயம் செய்யுங்க. ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹா ஃபீ சும்புலிஹி. நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ, அந்த எது விளைஞ்சதோ அந்த விளைஞ்ச தானியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, அறுக்காதீங்க. அந்த கதிர்கள்லயே அப்படி விட்டு வச்சிருங்க. கதிரிகளே விட்டு வச்சிருங்க. நீங்க அறுத்து வச்சுக்கணும். அறுத்த உடனே எல்லா மக்கள் பயன்படுத்துவாங்க, எல்லாம் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் பஞ்சம் வந்துடும். அதனால நீங்க கதிர்களே விட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு அறுத்துங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த பஞ்சத்திற்கான தீர்வை சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப தீர்வை சொல்லிட்டு தான் இப்படி பஞ்சம் ஏற்படுங்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு முஃப்தி அல்லது மக்கள் பொதுமக்கள் விளக்கம் கேட்கும் பொழுது விளக்கம் சொல்லக்கூடிய அல்ல பொதுமக்களுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு முஃப்தியுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கணும். ஹராம் சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, செஞ்சா எக்கடு போ அப்படின்னு இல்ல. அவர் மீது அக்கறை கொண்டு இந்த மாதிரி செய்யா, இது செய்யாத, அதுக்கு மாற்ற இப்படி செய். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, நான் வந்து உருவப்படம் வரையக்கூடிய வேலை, நான் வந்து ஒரு ஓவியன், ஒரு ஆர்டிஸ்ட், நான் உருவப்படம் வரைகிறேன், இதுதான் என்னுடைய பொழப்பு, இது கூடுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உருவப்படம் வரைகிறது கூடாது, ஹராம், ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க. அதற்கு பதிலாக உருவமில்லாத இயற்கை காட்சிகளை வரைந்து உன்னுடைய பொழப்பு நடத்திக்க. அப்புறம் மாற்று வழி சொல்றாங்க, உருவப்படம் வரைவது ஹராம் கூடாது, நீ உருவம் இல்லாத இயற்கை காட்சிகளை வரைஞ்சு உன்னுடைய பொழப்ப நடத்திக்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கேட்பாங்க, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன், அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து அவங்க பேங்கிங் சம்பந்தப்பட்டது, அந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கும் பொழுது அப்ப நம்ம அவங்களுக்கு மாற்று வழி சொல்லணும். பேங்கிங் பிசினஸ் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் எதுவா இருந்தாலும் அது ஹராம் கூடாது, நீ வேற ஏதாவது ஹலாலான பேங்கிங் ஹலாலான சாஃப்ட்வேர் சேர்த்துக்க, வேற எத்தனை ஹலாலான பிசினஸ் அந்த பிசினஸ் செய்யுங்க, இந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட இப்பவே அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சில மாணவர்கள் கேட்கறாங்க, நம்மகிட்ட கவுன்சிலிங் கேட்பாங்க, நான் 12th படிச்சிருக்கேன், 12th காமர்ஸ் குரூப்ல நல்ல மார்க் எடுத்திருக்கேன், இப்ப நான் வந்து ஒரு சிஏ படிக்கலாம்னு விரும்புறேன் அப்படிங்கும் பொழுது நம்மகிட்ட கேட்போம், உடனே சிஏ படிக்கிறது ஹராம் கூடாது அப்படின்னு சொல்றது இல்ல. சிஏ படிச்சா இன்ன சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சா இந்த பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? நீ கண்டிப்பா வட்டி கணக்கு எழுத வேண்டியிருக்கும், வட்டி கணக்கு எழுதாம நீ பொழப்பு நடத்த முடியாது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இருந்தா. அதனால இப்பவே அதற்காண்டி அவாய்ட் பண்ணி நீ போய் பேங்க் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சு உனக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல ஒரு ஜாப் கிடைச்சு அந்த ஜாப்ல போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வர முடியாம தவிக்கிறத விட இப்பவே கொஞ்சம் தவிர்த்து அதற்கு மாற்ற வேற ஏதாவது வழி இருக்குதான் பாரு, வேற ஏதாவது ஒரு கேரியர் தேடிக்க அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்றோம், அதுக்கு வழிகாட்டணும். ஆக எதற்கான சொல்றேன்னு சொன்னா, பொதுவா முஃப்திகள் உலமாக்கள்கிட்ட வந்து பொதுமக்கள் விளக்கம் கேட்கும் பொழுது ஹராம் ஹலால் அப்படின்னு மட்டும் ஃபத்வா கொடுக்காம அவருடைய பிரச்சனைக்கு மாற்று தீர்வு என்ன, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன என்பதையும் சேர்த்து சொல்வதுதான் நபிமாருடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும். ஆனா இது என்ன ஆயிப்போச்சுன்னா, இடைப்பட்ட காலத்துல
உலமாக்கள் இது மிஸ் ஆகி போச்சு. என்னண்டு வெறும் ஹராம் ஹலால் ஃபத்வா மட்டும் கொடுத்தாங்களே தவிர இதுல என்ன தீர்வு, மாற்று தீர்வு என்ன, ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன என்று சொல்வது மிஸ் ஆகி போச்சு. அதனாலேயே மக்கள் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வியாபார ஒழுக்கங்களை மீறி இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அற்புதமான பொருளாதார திட்டத்தை தவிர்த்து யூத நஸ்ரானிகள் கற்றுக் கொடுத்த அந்த திட்டத்தின் பக்கம் வீழ்வதற்கு இதுவும் ஒரு காரணமாயிடுச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு நீங்க கடைகள்ல பாத்தீங்கன்னா அந்த பில்லுலயே ஒன்னு போட்டிருப்பாங்க, குட்ஸ் ஒன் சோல்ட் cannot be taken back. பாத்தீங்களா? குட்ஸ் ஒன் சோல்ட் cannot be taken back. ஒரு முறை விற்ற பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது. ஒரு முறை விற்றா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், திரும்ப பெறப்பட மாட்டாது. இது யார் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம்னா யூத நஸ்ரானிகள் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம். யூத நஸ்ரானிகள் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பொருளை விற்றால் அந்த விற்ற பிறகு அந்த பொருளில் எந்த சேதமும் இல்லாத நிலையில் அவர் திரும்ப கொண்டு கொடுத்தால் 3 நாட்கள் வரை அவருக்கு அனுமதி கொடுங்கள் திரும்ப வாங்குவதற்கு. அப்ப 3 நாள் அவகாசம் கொடுங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே அவன் தலையில கட்டி சாக வேண்டியதான் அப்படின்னு அவனை சித்திரவதை பண்ணாம அவனுக்கு பிடிக்கலையா திரும்ப கொண்டு வந்தா அதுக்கு உனக்கும் பாதிப்பு வேண்டாம். அவன் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு உடச்சி சுக்குனாரா கொடுக்குறான், ரசூலா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி வாங்க அவசியம் இல்ல. பொருளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத பட்சத்தில் 3 நாட்கள் தவணை ரசூலா சொல்றாங்க. அதுக்காக பத்திரமா வச்சிருந்தாங்க, யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஓபன் பண்ணாம வச்சிருந்தேன், 3 மாசம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாண்டா, அதை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப 3 நாட்களுக்குள் பொருளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலையிலே ஒருவன் பொருளை திரும்ப கொண்டால் அந்த பொருளை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இது இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வியாபார ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்திற்கு மாற்றமாக மேற்கத்திய கலாச்சாரம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் தான் என்ன ஒழுக்கம்? குட்ஸ் ஒன் சோல்ட் cannot be taken back. பாக்குறமா இல்லையா? ஒரு முறை வித்துட்டா முடிஞ்சு போச்சு, உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் திரும்ப எடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, அப்படி கொண்டு வந்து பொருளை கொண்டு கொடுக்கும் பொழுது இவர் பெரிய மனசோட சரிங்க பரவாயில்லங்க அப்படி வாங்கிட்டாருன்னா சொல்றாங்க, மன் அகால நாதிமன் பைஅத்தஹு அகால அல்லாஹு உஸ்ரதுஹு யௌமல் கியாமா. சுப்ஹானல்லாஹ். ஒரு வியாபாரத்துல நீ திரும்ப கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் அவர் வருத்தப்படுறாரு, தெரியாம வாங்கிட்டேங்க, நான் எனக்கு இப்ப தேவையில்லைங்க, இது தயவுசெய்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அந்த வியாபார ஒப்பந்தத்தை முறித்து அந்த பொருளை திரும்ப பெற்றுக் கொள்வாரேயானால், அந்த பொருளை திரும்ப பெற்று அவருடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாளிலே இந்த ஒரு காரியத்திற்காக, அதாவது இவர் திரும்ப வாங்கணும் கம்பல்சரி எல்லாம் கிடையாது, வியாபாரம் அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் முடிஞ்சு போச்சுங்க, அப்படித்தானே? வியாபாரம் காசை கொடுத்துட்டாரு, பொருளை வாங்கிட்டாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனாலும் கூட ஒரு பெரிய மனசோட இவர் சரிங்க பரவாயில்ல இதுக்கு என்னங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு திரும்ப வாங்கிட்டாருண்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர் எப்படி அவரை வியாபாரத்திலிருந்து விடுவித்தாரோ அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை நரகத்திலிருந்து விடுவிப்பான். அப்ப இந்த மாதிரி வியாபாரத்தை கூட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஆகரத்தோட சம்பந்தப்படுத்தி மறுமையோட சம்பந்தப்படுத்தி, நீ உல வியாபாரத்தை இப்படி செஞ்சனா உனக்கு அல்லாஹ்ட்ட இப்படி கூலி உண்டு, மறுமையில இப்படி ஒரு கூலி உண்டு என்று மறுமையோட சம்பந்தப்படுத்தி மனிதனை ஒரு நல்ல வியாபாரியாக மாற்றியது இஸ்லாமிய வியாபாரம். அதற்கு மாற்றமாக மனிதனை முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை சம்பந்தமாக பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணத்தை மட்டுமே வெறிபிடித்து அலைய வைக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய வியாபாரம். இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய வியாபாரம் நம்மள்ட்ட போய் மேற்கத்திய வியாபாரங்கள் நம்மள்ட்ட குடிகொள்ள ஆரம்பித்தது விளைவு நம்முடைய வியாபாரங்கள், பல வியாபாரங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வியாபாரங்களா போயிட்டு இருக்குது. எனவே சகோதரர்களே, எந்த ரீதியிலும் ஒரு வியாபாரத்தை நாம் ஒரு முறையான வியாபாரமா செய்வோமேனால் அந்த வியாபாரம் நிச்சயமாக அது பரக்கத்துள்ள வியாபாரம். வியாபாரம் என்பதே அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த நல்ல காரியம். சில சமயங்களில் அந்த வியாபாரம் அல்லாஹ்விடத்திலே, அதாவது அல்லாஹ்விடத்திலே இபாதத்தாக ஆகும். எந்த அளவுக்கு சொன்னா, நபிமார்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புனா, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் இபாதத் சேர்த்துக்காண்டியே அனுப்பல. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் மட்டுமே வணங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்க, ஷிர்க் செய்யாதீங்க இதுக்கு மட்டுமே அனுப்பல. சில நபிமார்களை சில தவறுகளுக்காண்டி திருத்தறதுக்காண்டி அல்லாஹ் அனுப்புனா. அந்த அடிப்படையில ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். யாருக்கு அந்த நபி தெரியுமா? எந்த நபிக்கு உறவினர்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாமனார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிய நோக்கமே எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மக்கள், அதான் ஜோர்டான்ல, இப்போ ஜோர்டான்ல போனீங்கன்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் இருக்குது. நாங்களா போயிருக்கும்போது ஜியாரத்லாம் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஜோர்டான்ல வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் மோசடி பண்ணுவாங்க, அளவை நிறுவனங்களிலே மோசடி பண்ணுவாங்க.
அப்ப அந்த அளவை நிறுவனங்களிலே மோசடி செய்யக்கூடிய அந்த மக்களை, வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடிய அந்த மக்களை திருத்துவதற்கென்றே அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு நபி அனுப்புறான். எதுக்காண்டிங்க? எந்த தவறுல திருத்தத்துக்காண்டி? ஷிர்க்ல இருந்தோ, குஃப்ர்ல இருந்தோ, பித்அத்ல இருந்தோ இல்ல. ஒரு வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடிய, அளவை நிர்வகில மோசடி செய்யக்கூடிய ஒரு மக்களை திருத்துவதற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபி அனுப்புறான் அப்படின்னு சொன்னா, அப்ப வியாபாரம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய பார்வையில. எப்படி ஒரு ஷிர்க்ல இருந்து தவிர்க்க வேண்டிய மக்களுடைய கட்டாய கடமையோ, குஃப்ர்ல இருந்து தடுக்க வேண்டிய கட்டாய கடமையோ, அதே மாதிரி தவறான வியாபாரத்திலிருந்து, அளவை நிர்வகி மோசடி செய்வதிலிருந்து மக்களை தடுக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமைங்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியை வெறும் வியாபாரத்தை திருத்துவதற்கென்றே அனுப்பி வைத்தான். ஆனா அந்த மக்கள் திருந்துறாங்களா? திருந்தல, அது வேற விஷயம். அவன் திருந்தல. என்ன சொன்னா? யா ஷுஐப், அந்த மக்கள் சொன்னாங்க, ஷுஐபே ஹஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யாபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபி அம்வாலினா மா நஷா. அவன் என்ன கேட்டான்? ஷுஐபே, நீங்க தொழுறீங்களா? அல்லாஹ்னு தொழுதுட்டு போங்க, உங்க நாங்க ஒண்ணும் சொல்லல, உங்க தொழுகையில நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க எந்த உங்களை எந்த ப்ராப்ளம் பண்ணல, அல்லாஹ்னு தொழுதுட்டு போங்க. ஆனா எங்களை வந்து நின்றுகிட்டு அதை வணங்காத, இதை வணங்காத, அந்த வியாபாரம் செய்யாத, இந்த வியாபாரம் செய்யாத, அளவை ஒழுங்கா அளந்து கொடு, நிர்வையில மோசடி பண்ணாத என்றெல்லாம் எங்களுக்கு சொல்றவெல்லாம் வச்சுக்காதீங்க, அதனால எங்க விஷயத்தை எங்களை விட்டுருங்க என்று அந்த மக்கள் கிண்டலும் கேலியுமா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, வியாபாரம் என்பது அது சரியாக செய்யப்படும் பட்சத்திலே அந்த வியாபாரம் மிகச்சிறந்த வியாபாரங்கிறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாருங்க. அத்-தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதா. நாணயமிக்க உண்மையே பேசக்கூடிய ஒரு வியாபாரி. பாருங்க, ஒரு வியாபாரத்தில் அடிப்படையான கடமை ரெண்டு கடமை தான். அடிப்படையான ரெண்டு கடமை தான். என்னங்க? ஒன்னு நாணயம், இன்னொன்னு உண்மை பேசுவது, உண்மை. இந்த இரண்டு தான் வியாபாரத்திலே அடிப்படையான கொள்கை. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்-தாஜிரு ஸதூகுல் அமீன், நாணயமிக்க உண்மையே பேசக்கூடிய ஒரு வியாபாரி, மஅன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதா, மறுமையில் அவர் எழுப்பப்படும் பொழுது நபிமார்களோடு சேர்ந்து எழுப்பப்படுவார், சித்தியீன்களோடு எழுப்பப்படுவார், ஷுஹதாக்களோடு எழுப்பப்படுவார். யாருங்க? யாரு? அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை மாய்த்த ஷஹீத் அல்ல, அல்லாஹ் தீனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு இபாதத்தாளி அல்ல, அல்லது உலகத்தையே விட்டு திறந்துட்டு காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அல்லாஹ் எல்லாம் இபாதத் செஞ்ச அந்த ஆபித் அல்ல, நல்ல உண்மையான நேர்மையான ஒரு வியாபாரி மறுமையில் யாரோடு எழுப்பப்படுகின்றார்? நபிமார்களோடு எழுப்பப்படுகின்றார், சித்தியீன்களோடு எழுப்பப்படுகின்றார், ஷுஹதாக்களோடு எழுப்பப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு வியாபாரி நாணயமும் உண்மையும் மட்டும் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான்? மறுமையில நபிமார்களோடு எழுப்பப்படுகின்றார். அதே நேரத்தில் இன்னொரு வியாபாரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஜாரு வியாபாரிகள் எல்லோருமே யுஹ்ஷரூன யௌமல் கியாம ஃபுஜ்ஜாரா. அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகள் எல்லோருமே கியாமத் நாளிலே பெரும் பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள். வியாபாரிகள் எல்லோருமே கியாமத் நாளிலே பெரும் பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள். இல்லா மனித்தகா, அங்கே பாருங்க, இல்லா மனித்தகா, அல்லாஹ்வை பயந்து, பர்ர நாணயமாக நடந்து, சதுக்க உண்மையை பேசினாரோ அந்த வியாபாரியை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய பயத்தோடு நல்ல முறையிலே நாணயமாக நடந்து உண்மையை பேசுகிறாரோ அந்த வியாபாரியை தவிர மற்ற எல்லா வியாபாரிகளும் கியாமத் நாளிலே ஃபுஜ்ஜாரா, பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப வியாபாரத்திலே ஒரு வியாபாரம் அது அல்லாஹ் அவன் அந்த வியாபாரிக்கு மறுமையில நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குமா அல்லது பாவிகளோடு சேர்த்து நரகத்துக்கு அனுப்புமா அப்படின்னு சொன்னா அது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியுடைய குணத்தை பொறுத்து. அந்த வியாபாரத்திலே உண்மை நேர்மை இந்த ரெண்டு மட்டும் இருந்தா அவர் இருக்கும் இடம் நபிமார்களோடு எழுப்பப்படுவார். இந்த உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை, தக்வாவும் இல்லை, அவர் பாவிகளோடு எழுப்பப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, வியாபாரம் செய்வது என்பது ஒரு கலை. ஏதோ முதல் போட்டோம், ஒரு பொருளை வாங்கணும், 10 ரூபாய் வாங்கின போல 12 ரூபாய் வித்தோம், நமக்கு லாபம் கிடைச்சிருச்சு. இல்ல, வியாபாரம் செய்வது என்பது ஒரு இபாதத், வியாபாரம் செய்வது என்பது ஒரு கலை. சகோதரர்களே, பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா அந்த இபாதத்தையும் நாம் இன்னைக்கு இழந்துட்டோம், அந்த கலையை இழந்துட்டோம். வியாபாரம்னாலே என் வயிற்று பொழப்புக்காண்டி செய்யறது, வியாபாரங்கிறது என்னுடைய பொழப்புக்காண்டி செய்யறது, அதை எப்படி செஞ்சா என்னங்க என்ற மென்டாலிட்டி இன்றைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த மென்டாலிட்டியை ஏற்படுத்தியது மேற்கத்திய கலாச்சாரங்கள், யூத நஸ்ரானி சக்திகள். அப்ப அந்த நிலையை மாற்றி, அந்த மனநிலை மாற்றி, வியாபாரம் என்பது ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு மன திருப்தியாக, ஒரு மன மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக அமையும். எப்பொழுது அந்த வியாபாரம் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்ன முறைப்படி அமையும். ஆனால் அந்த வியாபாரம் எப்படி இருக்கணுங்க? அதுல வியாபாரத்துல இன்னொரு முக்கியமான ஒழுக்கம் பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வஷ்தரா வைதக்தலா.
இங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் பாருங்க. அந்த ஒழுக்கத்தை இன்னைக்கு ஒருத்த பின்பற்றினானா நாம அவனுக்கு என்ன பட்டம் கொடுப்போங்கிறதையும் பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார ஒழுக்கத்தையும் பாருங்க. அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி ஒருத்தர் வியாபாரம் பண்ணானா இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோங்கிறதையும் பாருங்க. முதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அந்த மனிதனை அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அல்லாஹ் ரஹமத் கிடைக்குமாக. எந்த மனிதன் சமஹன் இதா பாஅ, அவன் ஏதாவது ஒரு பொருளை விற்றால் ரொம்ப மனநிறைவோடு நடந்து கொள்வான், தாராளமாக நடந்து கொள்வான். அவன் வாங்கினாலும் ரொம்ப தாராளமா நடந்துப்பான். அவன் கடனை அடைத்தாலும் ரொம்ப தாராளமா நடந்துப்பான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்னங்க, பொருள் விற்கும் பொழுதும் தாராளமா நடந்துக்கிறாரு, வாங்கும் போதும் தாராளமா நடந்துக்கிறாரு, கடனை அடைக்கும் போது தாராளமா நடந்துக்கிறாரு, கொடுத்த கடனை கேட்கும் போது தாராளமா நடந்துக்கிறாரு. அப்ப கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலும் தாராள மனநிலையோடு நடந்துக்கிறாரு, கடன் கொடுக்கல் வாங்கலும் தாராளமா நடந்துக்கிறாரு. அப்படின்னா அந்த மாதிரி மனிதரை அல்லாஹ் அருள் புரிவானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாராளம்னா என்ன தாராளம்? உதாரணமா ஒரு பொருளை விற்கிறாரு, நானே வந்து ஒரு பொருளை 50 ரூபாய் சொல்றோம் அவர்கிட்ட, இந்த 50 ரூபாய் இந்த பொருள் அப்படிங்கிற ஒரு கடையில் நம்ம இருக்கிறோம், ஒரு கஸ்டமர் வர்றாரு, கஸ்டமர் நம்ம சொல்றோம் இது 50 ரூபாய் இந்த பொருள். கஸ்டமர் கேட்கிறாரு, என்னங்க 50 ரூபாய் சொல்றீங்க, 45 ரூபாய் தாங்களே. நம்மகிட்ட கேட்கிறாரு 45 ரூபாய் தாங்களே அப்படிங்கிறாரு. இல்லங்க எனக்கு 50 ரூபாய் தான் கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறோம். இல்லங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, 45 ரூபாய் தாங்க. 45 ரூபாய் கொடுத்தா ஒரு லாபம் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அந்த நேரத்தில் தாராளமா சரி பரவாயில்ல 45 ரூபாய் எடுத்துங்க, எனக்கு கம்மி லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல 45 ரூபாய் எடுத்துங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு பேர் தாராளம். விடாப்படியா நீ பரவ வேற கஸ்டமர் வெளியே போயா 50 ரூபாய் கிடையாது சாவுகிறாய் காலங்காத்தால உயிரை வாங்க வந்துட்ட அப்படின்னு பேசாம அந்த அந்த தாராள மனசோட சரிங்க 45 ரூபாய் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு பொருளை வாங்க போறாரு, வாங்க போகும்பொழுது அங்க வந்து அவர் 50 ரூபாய் சொல்றாரு, இவர் கேட்கிறாரு 45 ரூபாய் கேட்கிறாரு. 45 ரூபாய் தெரியுங்களா? இல்லங்க 50 ரூபாய் எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, பரவாயில்ல எனக்கு 50 ரூபாய் தாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கும் பொழுதும் ஒரு பொருளை கூட விலை கொடுத்து வாங்குறாரு தாராள மனசோடு, விற்கும் பொழுது வாங்கக்கூடியவருடைய மன திருப்திப்படும் அளவுக்கு தாராள மனப்பான்மை விற்கிறாரு. கடனை கொடுக்கும் பொழுது, கடனை அடைக்கும் பொழுது கொடுத்த கடனை கேட்கிறாரு, பாய் என்ன பாய் 1 லட்சம் ரூபாய் நீங்க தரலையே பாய் அப்படின்னாரு. இந்த தந்திர பாய் கொஞ்சம் தவணை தாங்க பாய், பரவாயில்ல சீக்கிரம் தந்துருங்க பாய் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி குணதிசை இருந்தா அவர் என்னங்க சொல்லுவோம், நீ 4 நாள்ல என் கடையை முட்டு போக வேண்டியதா, நீ இந்த மாதிரி வியாபாரம் பண்ண 4 நாள்ல இழுத்து போட்டு போக வேண்டியதா. நீ கொடுக்கும் பொழுதும் தாராள மனசோடு கொடுக்கிறாரு, வாங்கும் போது தாராள மனசோடு வித்து கொடுத்து வாங்குறாரு, கடனை கேட்கும் பொழுதும் தாராள மனசோடு இருக்கிறாரு. நீ வியாபாரத்துக்கு லாய்க்கல வாப்பா, எல்லாரும் வீட்டுல போய் உட்காரு, கடை என்கிட்ட கூட யார் கேட்பாரு, அண்ணன் கேட்பாரு இல்ல அத்தா கேட்பாரு, நீ வீட்டுல போய் உட்காரு, நான் உனக்கு சம்பாதிச்சு மாசம் மாசம் கொடுத்துறேன், நான் பார்த்து கடையை சொல்லுவாரு சொல்ல மாட்டாரா? நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு அர்த்தம் கற்றுக் கொடுத்திருக்குது. இந்த மேற்கத்திய உலகம் நமக்கு அர்த்தம் கற்றுக் கொடுத்திருக்குது. வியாபாரம் என்றாலே 100க்கு 100 வெறும் பணம் மட்டும் தான் அங்க நோக்கம். அங்க கொஞ்சம் கூட இரக்கத்துக்கோ ஈவுக்கோ அங்க அன்புக்கோ மரியாதைக்கோ அங்க வேலையே கிடையாது. 100க்கு 100 அங்க பணம் தான் அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை தான் இந்த மேற்கத்திய உலகம் கற்றுக் கொடுத்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்தா என்ன நீங்க சொல்ற மேற்கத்திய கலாச்சாரத்துல இருக்கட்டும், பிராக்டிகலா பார்த்தா நீ சீக்கிரம் நஷ்டமாயிடுவான் இல்லையா? அவன் பிராக்டிகலா 45 ரூபாய் 40 ரூபாய்க்கு பொருள் வாங்குறான், அவன் 50 ரூபாய்க்கு வித்தான் அவனுக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். அவன் கஸ்டமர் கேட்கறாங்க 45 ரூபாய்க்கு கொடுத்துறான், ஆனா அவனுக்கு லாபம் குறையத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னா நாம பிராக்டிகலா நினைக்கலாம். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மாதிரி வியாபாரி அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவன், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவன். அப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனா இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு அவனுக்கு வாழ்க்கை நஷ்டம் வருமா? நீங்க பிராக்டிகலா பார்த்தா கூட நீங்க 50 ரூபாய் 40 ரூபாய் பொருளை வாங்கி 50 ரூபாய்க்கு விக்கிறீங்க, எல்லா கடையிலும் 50 ரூபாய் விக்கிறாங்க, ஆனா நீங்க மட்டும் தாராள மனசோட 45 ரூபாய் கஸ்டமர் கேட்டா கூட கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னா பிராக்டிகலா பாருங்க, உங்க கடைக்கு அடுத்த கஸ்டமர் வருமா வராதா? அப்ப இன்னும் அதிகமா ரொட்டேஷன் ஆகுமா ஆகாதா? லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி கிடைக்கலனாலும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப விற்கும் பொழுதும் தாராள மனசோடு நடந்துக்கிறாரு, வாங்கும் பொழுதும் தாராள மனசோடு நடந்துக்கிறாரு, கடனை அடைக்கும் பொழுது தாராள மனசோடு நடந்துக்கிறாரு, கடனை கேட்கும் போது தாராள மனசோடு இருக்கிறாரு, விட்டு கொடுக்க மனப்பான்மையோடு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி அந்த சில பேர் பார்த்துக்கலாம், பேசும்போது இனிக்க பேசுவான். ஒரு வியாபாரம் வந்துட்டா அப்படி ஹார்ட்டை கழட்டி ஒரு ஓரமா வச்சுதான் பேச ஆரம்பிப்பான். அப்படி ஹார்ட்டை கழட்டி அப்படி ஓரமா தூக்கி வச்சிருவான். நம்மள்ட்ட சில பேர் பார்க்கிறோம், பார்த்து அலிம்சா சும்மா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, தோச்சிங்க அலிம்சா, கடைக்கு வாங்க அலிம்சா, எங்க ஆபீஸ்க்கு வாங்க அலிம்சா அப்படிங்குவாங்க. அடராப்பா நல்ல முகப்பத்தா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஏழை பையன், நான் வெளிப்படையா சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன், வேதனை சொல்றேன். ஒரு ஏழை பையன் நல்ல மார்க் எடுத்திருப்பான், நல்ல படிக்கிற பையனா இருப்பான், பணம் கட்டுறது வசதி இருக்காது, கொஞ்சம் போன் பண்ணி
இந்த பையன் ரொம்ப ஏழை பையன், பணம் கட்ட வசதி இல்லாத பையன், நம்மள கொஞ்சம் கொஞ்சம் பேசினார்ல, அதை நம்ம உண்மை நினைச்சுக்கிட்டு அவருக்கு போன் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்டா, ஒரு சீட்டு கொடுங்க, இல்ல உங்களுடைய நிறுவனத்திலயோ உங்களுடைய கல்லூரியிலயோ காலேஜிலோ ஒரு சீட்டு கொடுங்கடா, அப்படி ஹார்ட்டை ஓரமா கட்டிட்டு, அது ஆலிம்சா நாங்க அதுக்கு அவ்வளவு பணம் கட்டியிருக்கோம், இதுக்கு இவ்வளவு பணம் கட்டியிருக்கோம், இதெல்லாம் தெரியும்பா, நீ லட்ச லட்சமா மத்தவங்க கொள்ள அடிச்சுக்க, இந்த ஏழை பையன் இல்லாத பையன் இவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல ஆலிம்சா தயவுசெய்து இந்த மாதிரி விஷயம் போன் பண்ணாதீங்க, வெளிப்படையா பாக்குறோம். அப்போ இது என்ன முஹப்பத், இது என்ன அன்பு? அப்ப அவர்கள் செய்வது அந்த வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் என்றால், கொஞ்சம் கூட ஈவு இரக்கமற்ற, கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற, கொஞ்சம் கூட எந்த விதமான அல்லாஹ்வுக்கு பயப்படாத, பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட வியாபாரம் தான் இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வியாபாரம் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வியாபாரத்தை கற்றுத் தரல. தாராள மனசோட நடந்துக்கிடுங்க, விட்டு கொடுக்க மனப்பான்மை நடந்துங்க. அப்படி விட்டு கொடுக்க மனப்பான்மையோட தாராள மனசோட நடந்துக்கிட்டா அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம பயப்படுற மாதிரி வறுமையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுத்துட மாட்டான். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி நஷ்டமாவார்? அவர் எப்படி வாழ்க்கையில இழந்துவார், எல்லாத்தையும் இழந்துருவாரு? அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ஸமஹல் பைஇ வ ஸமஹ ஷிரா. எந்த ஒரு அடியான் கொடுக்கல் வியாபாரம் விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் தாராள மனப்பான்மை நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியான் எப்படி அவன் தாராளமா நடந்தா நம்ம இழந்துருவான், அவன் நஷ்டமாயிடுவான், அவன் நாசமா போயிடுவான் அப்படி நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாராள மனசோட நடந்துங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவங்களா இருப்பீங்க, அல்லாஹ்வுடைய மஃபிரத்துக்குரியவங்களா இருப்பீங்க அப்படிங்கறாங்க. இதோட சேர்த்தா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதோட சேர்த்தான் சொல்றாங்க, அந்த வியாபாரத்தை வாங்கின வியாபாரத்தை ஒருத்தர் முறிக்க வர்றாருன்னு சொன்னா பரவாயில்ல, அவருக்காண்டி விட்டு கொடுத்துருங்க, அதெல்லாம் இல்ல வாங்கியாச்சுங்க, குட்ஸ் ஒன் சோல்ட் cannot be taken back அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவம் பேசுற மாதிரி பேசாம, நஸ்ரானி யூதம் பேசுற மாதிரி பேசாம, பரவாயில்லங்க கொண்டாங்க இன்ஷால்லா, எனக்கு ஒன்றும் எனக்கு பெரிய பாதிப்பு ஒண்ணு இல்ல, நான் இன்ஷால்லா அடுத்த கஸ்டமர் வித்துருவேன், தாராளமா கொண்டாங்க அப்படின்னு பெரிய மனசோட அந்த பொருளை வாங்கிட்டு பணத்தை திரும்ப கொடுத்துட்டான்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாளிலே நரகத்தை விட்டு அவர் விடுவிக்கின்றான், நரகத்திலே விடுவிக்கிறான். அப்ப இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய வியாபாரம் என்பது ஒரு அன்பையும் முஹப்பத்தையும் வளர்க்கக்கூடிய வியாபாரமாக, பண்பையும் பாசத்தையும் வளர்க்கக்கூடிய வியாபாரமாக இருந்ததனாலதான் சகோதரர்களே, வியாபாரம் செய்ய வந்த சஹாபாக்கள் இந்தியாவில் தாயிகளா மாறினாங்க. வியாபாரம் செய்ய வந்த சஹாபாக்கள் எப்படி தாயிகளா மாறினாங்க? அவங்களுடைய நாணயம் மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த தாராள மனப்பான்மை, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு அன்பு முஹப்பத்து, அன்போடு செஞ்ச வியாபாரம். அதுவரை இந்திய மக்கள் மேற்கத்திய வியாபாரத்தையும் யூத நஸ்ரானியுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்த இந்திய மக்கள் ஒரு வித்தியாசமான வியாபாரிகளை பார்க்கறாங்க. அரபு நாட்டில் இருந்த வியாபாரிகள் ஒரு வித்தியாசமான வியாபாரிகளை பார்க்கறாங்க. இவங்க என்னடா இது வியாபாரம் இப்படி பண்றாங்க, இப்படி வியாபாரம் பண்ணலாம் ஒருத்தருது, விலையை குறைச்சு கேட்ட உடனே குறைச்சு கொடுத்துறாங்க, காசு கொடுக்கல பரவாயில்ல, வீட்டுக்கு போய் எடுத்துருவாங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, நம்புறாங்க நம்மள. அப்ப இந்த மாதிரி ஒழுக்கத்தை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இந்த நான் இதுக்கு வரைக்கும் பார்த்த வியாபாரம், மோன காசை வச்சு பொருளை எடுத்துட்டு போ, இல்ல கையை வெட்டிடுவேன் அப்படின்னு பேசுற வியாபாரிகளுக்கு மத்தியில நீங்க பரவாயில்ல எடுத்துட்டு போங்க, காசு அப்புறம் கொண்டு தாங்க, இல்ல காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல மெதுவா தாங்க, இவ்வளவு அன்பா முஹப்பத்தா பழகுறீங்களே, இந்த கலாச்சாரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச விளைவுதாங்க இன்னைக்கு நாமளா முஸ்லீமா உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம இந்தியாவுக்கு எந்த நபி வந்தாங்க? யாரும் களிமா சொல்லி கொடுத்தது? சஹாபாக்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்தவங்க தானே. கேரளால வியாபாரத்துக்கு வந்து சஹாபாக்களை பார்த்தானே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு, இஸ்லாம் இப்படிப்பட்ட மார்க்கத்தை கத்துக் கொடுக்குதா, இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கற்றுக் கொடுத்த முறைப்படி நாம் வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரம் யார் நம்மிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறார்களோ, கொடுக்கல் வாங்கல் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ, வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஹிதாயத்திற்கு அந்த வியாபாரம் காரணமா இருக்கும். அவர்கள் நேர்வழி கிடைப்பதற்கு அந்த நம்முடைய வியாபாரம் காரணமா இருக்கும். அந்த வியாபாரத்தை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காமன் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு பொது வார்த்தைன்னு சொல்றதை விட ஒரு பொது கொள்கையை கற்றுக் கொடுத்தாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில பெரும்பாலும் வியாபாரத்தை தகராறு வருதுங்க, கொடுக்கல் வாங்கல தகராறு வருதா இல்லையா? பணம் கொடுத்தேன் வாங்கல கடத்தேன் எல்லாத்துக்கும் நல்லா தொழுவாரு, தாடி வச்சிருப்பாரு, துப்பி போட எல்லாம் பண்ணிப்பாரு, அவங்களுக்குள்ள தகராறு. பணம் கொடுத்தேன் ஏமாத்திட்டான், திருட்டு பைய பாக்குறமா இல்லையா? இந்த கொடுக்கல் வாங்கல் தகராறு வராம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. உதாரணமா எனக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கடன் தரணும், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் தரணும். அந்த கடனை தரமாட்டேங்கிறாரு, இழுத்தடிக்கிறாரு, 4 கணக்கில் இழுத்தடிக்கிறாரு. எனக்கு 1 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, சட்டம் போடுறேன், நீலாம் மனுஷனாடா, 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நாளைக்கு தானே வாங்கின பாவி தரமாட்டேங்கிற. நம்ம என்ன பண்ணுவோம்? நேர ஒரு பஞ்சாயத்துக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கோர்ட்டுக்கு கேஸ் நடக்கும், இதுதான் நடக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கடன் அவன் தரணும்னு எதிர்பார்க்கறல்ல,
நீ கடன் கொடுத்துருக்கிற, நீ அவனுக்கு 1 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்கிற, அவன் தரணும்னு எதிர்பார்க்கறல, கொஞ்சம் அவன் இடத்துல போய் நீ உட்காரு, அவன் இடத்துல போய் உட்காரு. அவன் ஏன் கடன் தர மாட்டேங்கிறான், ஏன் கடனை தர மறுக்கிறான், அவன் எதனால அவனால தர முடியல அப்படின்னு அவன் இடத்துல உட்காந்து பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கடன் வாங்கினவன் கடன் கொடுக்கறது இல்ல, அவன்கிட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீ இவன் இடத்துல உட்காந்து பாரு, ஏன் கடன் கொடுத்தவன் ஏன் கேட்கறான், எதனால கேட்கறான், அவன் இடத்துல உட்காந்து பாரு, அவனுக்கு என்ன தேவை கேட்டு பாரு. நீ ஓனலமே விட்டு பாக்குற, என்னால முடியல நான் என்ன பண்ணுவேன் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா அவருக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாரு, எவ்வளவு பிரச்சனை இருக்காரு, இந்த 1 லட்சம் ரூபாய் அவர் எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அதே கடன் கொடுத்து எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வாங்குற உட்கார்ந்து இடத்துல போய் பாரு, அவன் ஏன் தர முடியல, அவனால என்ன காரணம், வச்சிர தரமா இருக்கிறானா இல்ல உண்மையில அவனால முடியலையா, முடியல என்ன வழி இருந்து பாரு. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கே சொல்ல ஒரு அற்புதமான வார்த்தை சோதரே, உலகத்துல யார் எந்த ஆசானமோ அல்லது எந்த அறிஞனமோ அல்லது எவ்வளவு பெரிய அறிவுஜீவியமோ உலகத்துல பிரச்சனை தீர்ப்பதற்கு இவ்வளவு அற்புதமான ஒரு வழியை சொல்லியிருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹிப்பலி அஹீக மா துஹிப்பு லினஃப்ஸிக, உனக்கு என்ன விரும்புவாயோ அதே உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு. உனக்கு நீ என்ன விரும்புவ, அவன் இடத்துல இருந்து பாரு, நீ அவன் இடத்துல இருந்து பாரு. ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் தான் இடத்துல இருந்து பார்க்காம, இன்னைக்கு எல்லா பிரச்சனை காரணம் என்னங்க, அவன் தான் இடத்துல இருந்து பாக்குறான். ஏன் பிரச்சனை நமக்கு, நீ எக்கடா கேட்டு போ, என் பணத்தை வச்சிருப்ப மேலே பாரு, நீ செத்துவலி என் பணத்தை வையா முதல்ல கேக்குறமா இல்லையா. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவன் இடத்துக்கு போ, அவனை உன் இடத்துக்கு வர சொல்லு. 2 பேரும் இடம் மாறி உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க இடத்துல உட்கார்ந்து யோசிக்காதீங்க, உங்க எதிரியோட இடத்துல உட்கார்ந்து யோசிங்க. அப்ப இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தா உலகத்துல எங்கேயா தகராறு வருமா, எங்கேயா பிரச்சனை வருமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்வை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உலகத்துல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க, குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க, 2 பேருக்கு தகராறு ஏற்படாமல் இருக்க ஒரு அற்புதமான வழியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி உன்னுடைய சகோதரனுக்கு எதை விரும்புறியோ, உனக்கு எதை விரும்பியோ அதே உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு அப்படின்னாங்க. அதே மாதிரி அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியாபாரத்தை பார்த்தன சகோதரர்களே, பலவிதமான வியாபாரம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. சஹாபாக்கள் பலவிதமான வியாபாரம் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் செஞ்ச ஒவ்வொரு வியாபாரத்தையும் சொல்லிட்டு வந்தனா நமக்கு நேரம் இல்லை. அந்த சஹாபாக்கள் செஞ்ச வித்தியாசமான வியாபாரங்கள் அத்தனை வியாபாரங்கள் ஹலாலான வியாபாரங்களா இருந்தது. அவருடைய வியாபாரத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்க. ரசூலுல்லாஹி பலர் வியாபாரம் செஞ்சிருக்காங்க, அந்த வியாபாரத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை போர் முடிஞ்சு திரும்பி வர்றாங்க, கந்தக் யுத்தம் நினைக்கிறேன், திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா இடையில ஒரு சின்ன சம்பாஷணை நடக்குது. இவ்வளவு அழகான சம்பாஷணை பாருங்க. பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு படையோட வர்றாங்கன்னு சொன்னா முதல்ல அப்படி தலைவர் பந்தாவ போறது, பின்னாடி அந்த என்ன சொல்றது இந்த விசில் அடிச்சா குஞ்சுகளாம் வர்றது, அந்த மாதிரி ரசூலோட பழக்கம் இல்லை. முதல்ல சஹாபாக்களை போக விட்டுருவாங்க, கடைசியா ரசூலுல்லாஹ் போவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அந்த பிரயாணத்துல சஹாபாக்கள் முன்னாடி வேகமா போயிட்டு இருக்காங்க, குதிரையிலயும் ஒட்டகத்திலயும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா போறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசுக்காரரு, சின்ன இளம் வயசு சஹாபி, இளைஞர். அவரும் என்ன பண்றாரு, ஒட்டகத்தை தள்ளுறாரு, அது போகவே மாட்டேங்குது, மெதுவா நடக்குது. பக்கத்துல ரசூலுல்லாஹ் வராங்க, என்ன ஜாபிர் என்னாச்சு, ஒட்டகம் வேகமா போக மாட்டேதா அப்படின்னா, ஆமா யா ரசூலுல்லாஹ், இத்து போன ஒட்டகம் இது நவரவே மாட்டேங்குது பாருங்க, எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் போறேன் நானும் என்னென்னமோ குத்தி பாக்க நவர மாட்டேங்குது, இத்து போன ஒட்டகமா இருக்குது, போனோட முதல்ல யார்த்தையா வித்து தள்ளிருந்தத அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க கையில வச்சிருந்த அந்த குச்சியால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி குத்துறாங்க. அந்த ஒட்டகம் எடுக்குது வேகம், இவனால கட்டுப்படுத்த முடியல, வேகமா ஓடுது ஒட்டகம், கட்டுப்படுத்த முடியல. ரசூலுல்லாஹ் என்னாச்சு, என்ன பண்ணீங்க, இவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இப்ப எனக்கு வித்துறியா அந்த ஒட்டகத்தை, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இப்ப எனக்கு இந்த ஒட்டகத்தை வித்துறியா அப்படின்றாங்க. அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு இல்ல இப்ப நல்லா போகுது அப்படின்றாங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டே போகும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லா அப்பதான் நடக்குது, என்ன கேக்குறாங்க, ஏன் ஜாபிரே சரி மெதுவா தான் போங்களேன், அப்படி அவசரமா போன என்ன அவசியம், ஏன் அவ்வளவு வேகமா பண்றீங்க அப்படின்னா ஜாபிர் சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், கல்யாணம் முடிஞ்சு புதுசு இப்பதான் போருக்கு வந்திருக்கிறேன், ஊருக்கு சீக்கிரம் போகணுமா இல்லையா, அதனால வேகமா போறேன் அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணது ரசூலுல்லாஹ்க்கே தெரியல. கேக்குறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படியா, யார கல்யாணம் பண்ண, கன்னி பெண்ணா இல்ல விதவை பெண்ணா அப்படிங்கிறாங்க. அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், எங்க அத்தா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஓது போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க, அவர் மௌத்தா போகும்போது 9 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப 9 பொம்பளை நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, நான் இந்த நேரத்துல நானும் ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணோம்னா என் தங்கச்சிக்கு எல்லாமே கன்னி பெண்களா இருக்குதுங்க, அதுங்களை மெயின்டைன் பண்றது ஒரு கன்னி பெண்ணு வேலைக்கு ஆகாது, அதனால ஒரு விதவை பெண்ணு கொஞ்சம் வயசுல மூத்த ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணாதான் என் தங்கச்சி மாதிரிலாம் கொஞ்சம் தர்பியத்து படுத்த முடியும், அப்படிங்கிறதுனால நான் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பேச்சு நடந்துட்டே போகுது, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் நடந்துட்டே போகுது. அப்பதான்
அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் ஜாபிரே நீ ஹல்லா பிக்ரா ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிட கூடாதா, துலாஇபுகா துலாஇபுஹா, நீங்க ரெண்டு பேரும் அந்த இதெல்லாம் சொல்றாங்க, அழகா விளையாடலாம் கொள்ளலாம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஜாபிர் விளக்கம் சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ் நான் இந்த நோக்கத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சேன்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பரக்கத்துக்கான துஆ செய்றாங்க. துஆ செஞ்சுட்டு இதுலயே ஒரு பெரிய மசாலா இருக்குது, இதுலயும் ஒரு பெரிய ஷரியத்துறை சட்டம் இருக்குது, வியாபாரத்துறை சட்டம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி ஜாபிரே இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறீங்களா? ஜாபிர் யார சொல்ல, சரி வித்துல நீதி வச்சுட்டேன், நீங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்க, உங்களுக்கு வித்துறேன் யார சொல்லலாம், எவ்வளவு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, விலை சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு. ஆனா விலை சொல்லி வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் ஜாபிர் ரலியல்லாஹு ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கல. வித்தா பொருள் ஒப்படைச்சணுமா இல்லையா, ஒப்படைக்கல. மதீனா வரைக்கும் அந்த ஒட்டகத்துல வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பேசுறாங்களோ அதை விட டபுளா ஜாபிர் ரலியல்லாஹு காசு கொடுத்தாங்க. இது வரலாற்று சம்பவம். இதுல நமக்கு கிடைக்கிற சட்டம் என்ன, இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வியாபாரத்தில் சட்டங்கள் வருது, அப்ப சொல்றோம் உங்களுக்கு. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களோட வியாபாரம் பண்ணிருக்காங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்காங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பண்ணிருக்காங்க. ஒரு உதாரணம் பாருங்க, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சபைக்கு வர்றாங்க. உமர் வீட்டுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு கலீஃபாவா இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வரும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பதில் சொல்லல. இரண்டாவது முறை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க, பதில் சொல்லல. மூணாவது முறை அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க, பதில் சொல்லல. நாமள என்ன பண்ணுவோம், நீ சொல்லாம வீட்டுல நுழைஞ்சிருவோம், நீ சொன்னாலும் சொல்லி வீட்டுல நுழைஞ்சிருவோம். ஆனா ஷரியத்துல சட்டம் என்ன, 3 முறை சலாம் சொல்லணும், பதில் வரணும், என்ன பண்ணிடணும், திரும்பிடணும். இதான் ஷரியத்துல சட்டம். அந்த மாதிரி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 முறை பதில் சொன்ன சலாம் சொன்னாங்க, பதில் வரல, திரும்பி போயிட்டாங்க. போன உடனே உமர் ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. வெளியே வீட்டுல இருந்து கேக்குறாங்க, யாரா சலாம் சொன்னாங்க, 3 முறை சலாம் சொன்னவங்க யாரு இது? ஆமா அபூ மூஸா அஷ்அரி வந்தாங்க, சலாம் சொன்னாங்க, திரும்பி போயிட்டாங்க. அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. வந்து என்ன அபூ மூஸா அஷ்அரியே ஏன் சலாம் சொல்லி திரும்பி போயிட்டீங்க? அப்ப அபூ மூஸா சொன்னாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, 3 முறை சலாம் சொல்லணும், ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வெயிட், நான் வெளியே வரல, வெயிட் பண்ணா என்ன அப்படின்றாங்க. அப்ப அபூ மூஸா சொல்றாங்க, இல்ல அமீருல் முஃமினீனே ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, 3 முறை சலாம் சொல்லுங்க, பதில் வராட்டா என்ன பண்ணுங்க, திரும்பி போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே உமர் ரலியல்லாஹு அப்படியா, நான் கேள்விப்பட்டதில்லை, அப்படி அதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றாங்க. அப்ப அபூ மூஸா அஷ்அரி சொன்னாங்க, யாரோ அமீருல் முஃமினீன் இது ரொம்ப பிரபலமான ஹதீஸ், இது ரசூலுல்லாஹ் சொன்னது, இது உங்களுக்கு தெரியலங்கறீங்களே. இல்ல நீங்க எனக்கு ஆதாரத்தை காட்டணும், இதுக்கான ஆதாரத்தை கூட்டுவாங்க அப்படின்றாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அவங்களுடைய கவும்ட்ட வர்றாங்க, அவங்களுடைய கபீலாட்ட வர்றாங்க. வந்து யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸை கேள்விப்பட்டீங்க ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறீங்க, அவங்களாம் என் கூட வாங்க, அமீருல் முஃமினீன் வந்து என் மேல சந்தேகப்படுறாரு, இப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு சந்தேகப்படுறாங்க, நீங்க வாங்கன்ற உடனே அப்ப அந்த கவும் மக்கள் என்ன பண்றாங்க, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரபலமான விஷயமாச்சு, அமீருல் முஃமினீன் உமருக்கு தெரியாம போயிடுச்சா, சரி நாங்க உமருக்கு இதை உணர்த்துக்கான என்ன பண்றோம், நாங்க தேவையில்லை, இந்த சின்ன பையனே போதும், இவனை கூட்டி போய் சாட்சி சொல்லுங்கன்ற உடனே அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா கூட்டது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமரே இந்த பையனுக்கு கூட தெரியும், இவங்க கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா கேட்டிருக்கான் இந்த ஹதீஸ் என்ற உடனே உமர் கேக்குறாங்க, அப்படியா நீ ரசூலுல்லாஹி கேட்டிருக்கியாங்கறாங்க. அந்த சின்ன பையன் சொன்னா, ஆமா நான் ரசூலுல்லாஹி கேட்டுக்கிறேன் அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சாங்க. சொல்றாங்க, இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்ச இந்த ஹதீஸ் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து நல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்டுட்டு இருந்தீங்க, நான் அந்த நேரத்துல அதிகமா வியாபாரம் பண்ண போயிட்டேன், நான் அந்த நேரத்துல வியாபாரம் பண்றதுக்காண்டி போயிட்டேன், அதனால பெருமானாருடைய ஹதீஸ்களை எனக்கு கேட்க முடியாம போயிடுச்சு, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில் பிரபலமான இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு நல்லா பாருங்க. இங்க 2 படிப்பினை. ஒன்று, அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வியாபாரம் செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கும் பொழுது, அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. இன்னொன்னு, நாமளா தான் என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆதாரம் இருக்குதா, அதுக்காக சின்ன பையனை கூட்டு வந்திருக்க, சின்ன பையன் ஆத்த எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம ஈகோ காட்டும் அந்த நேரத்துல. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஈகோலாம் இல்லாம அந்த நேரத்தை விட்டுட்டு உடனே அழுதுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்ச இந்த ஆதாரம் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஏன்னா அந்த நேரத்துல நான் அதிகமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்காக இதுல என்ன தெரியுதுன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுது சஹாபாக்கள் நிறைய வியாபாரம் பண்ணிருக்காங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சிருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்க. ஹைர், இப்படி எல்லாம் இந்த வியாபாரம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பல்வேறு விதமான வியாபாரம் நடந்திருக்குது. அதுக்கு ஒரு சில சாம்பிள் சொல்றேன் பாருங்க. முடிச்சிடலாமா, போலாமா, முடிச்சிடலாமா? சரி, ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அபூ ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற சஹாபி, இல்ல கைஸ் இப்னு அபூ அஸ்ரா ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, இவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க வந்து கடை வீதியில பஜார்ல வேகமா சுத்திட்டு இருப்போம். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வந்து எங்களுக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க, சமாசிரான்னு பேர் வைப்பாங்க.
எங்களுக்கு மக்கள் வச்ச பேர் சமாசிரா. சமாசிரா அப்படின்னு சொன்னா சிம்சாருடைய ப்ளூரல். சிம்சாருங்கிறதுக்கு அரபியில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா புரோக்கர்னு அர்த்தம். புரோக்கர் அதாவது கமிஷன் ஏஜென்ட்ங்கறாங்கல்ல, கமிஷன் ஏஜென்ட் புரோக்கர், அதாவது விற்கக்கூடியவருக்கும் வாங்கக்கூடியவருக்கும் இவர் அடையில என்னமா இருப்பாரு, ஒரு பாலமா இருப்பாரு. அந்த மாதிரி கமிஷன் ஏஜென்டா நாங்க இருந்தோம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, யா மஅஷரல் துஜ்ஜார், ஓ வியாபார கூட்டமே, வியாபார கூட்டமே, இன்ன ஷைத்தான் அவல் அஸ்முன் யஹ்லுரானில் பைஅ, நல்லா புரிஞ்சுங்க, ஷைத்தானும் பாவமும் இரண்டுமே வியாபாரத்திலே வந்து ஹாஜராகும், வியாபாரத்தில் வந்து சேரும் அந்த நேரத்தில். ஆகவே அதை தவிர்ப்பதற்காக ஃபஷூபு பிபைஅக்கும் பிஸதகா, உங்களுடைய வியாபாரத்தில் அதிகமாக தர்மங்களை செய்யுங்கள். நீங்க தெரிஞ்சு தெரியாம கூட வியாபாரம் பண்ண எது வந்து நுழைஞ்சிரும், ஷைத்தானும் வந்து நுழைஞ்சிரும், பாவம் வந்து நுழைஞ்சிரும். அதனால உங்களுடைய வியாபாரங்கள் மூலமாக அதிகமா சதகா செஞ்சுக்கங்க, அந்த பாவங்களை தவிர்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து ஃபுகஹாக்கள் எடுக்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல கைஸ் இப்னு அபூ ஸரா ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, அவங்க கமிஷன் ஏஜென்டா இருந்திருக்காங்க, புரோக்கரா இருந்திருக்காங்க. அந்த புரோக்கர்ஷிப்பையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம்னே சொன்னாங்க. அப்ப புரோக்கரேஜ் பண்றதோ கமிஷன் ஏஜென்டா இருக்கிறதோ கூடுமா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிச்சிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா முதல் நிபந்தனை என்ன, அந்த புரோக்கரேஜ்ல பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற கமிஷன் ஏஜென்ட்களை புரோக்கரேஜ் பார்த்தா சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் நிச்சயமா ஹராமாக்கி இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு புரோக்கர்கள் செய்யக்கூடிய, அது எந்த புரோக்கரா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தாலும் சரி, அல்ல கல்யாண புரோக்கரா இருந்தாலும் சரி, எந்த புரோக்கரா இருந்தாலும் சரி, அவன் மூலதனமே பொய் தான். ஒரு பொய்யை வச்சு ஒரு புரோக்கர் தொழில் நடத்த அந்த புரோக்கர் நல்லா இருப்பாரு, உண்மையே சொல்லி ஒரு புரோக்கர் பண்ணா அந்த புரோக்கர் நாசமா போயிடுவாரு. அந்த மாதிரி புரோக்கரேஜ்ங்கிறது கமிஷன் ஏஜென்ட்ங்கிறது 100க்கு 100 பொய்யாகி போச்சு. அந்த இரண்டும் இல்லாமல், பொய் இல்லாமல், ஏமாற்று வேலை இல்லாமல் கமிஷன் ஏஜென்டாக புரோக்கராக இருக்கலாமா, இருக்கலாங்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸரா கைஸ் இப்னு அபூ ஸரா ரலியல்லாஹு தஆலா சம்பவத்தை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் இருக்குது. அதே மாதிரி கசாப்பு கடை, கசாப்பு கடையை பத்தி ஹதீஸ்ல வருது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா சஹாபி ஒரு முறை, அந்த அவங்க வந்து கசாப்பு பிசினஸ் பண்றவங்க, ஆட்டு கறி அறுத்து வியாபாரம் பண்றவங்க, அந்த கசாப்பு தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கூப்பிடுறாங்க. விருந்துக்கு எதுக்கு, யார சொல்லலாம், நீங்க ரொம்ப பசியோடு இருக்கு, உங்க முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்குது, எங்க வீட்டுல ஒரு 5 பேருக்கு சாப்பாடு இருக்குது, நீங்க சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, 6 பேரா வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கூட 5 பேர் சேர்த்து 6 பேரா வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அந்த அபூ ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. இந்த பாருங்க, நீங்க 5 பேர் தான் கூப்பிட்டு சொன்னீங்க, இந்த இவர் கடைசியா வந்தவர் பேசிக்கிட்டே என் கூட அப்படியே வந்துட்டாரு சாப்பிடுறதுக்கு, இவருக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தா சாப்பிட பெர்மிஷன் கொடுங்க, இல்லைன்னா அவரை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்ப அபூ ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ் கூட வந்தாரா, திருப்பி அனுப்ப முடியுமா, இல்ல ரசூலுல்லாஹ் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சாப்பிட்டுறாங்க. இந்த ஹதீஸ்ல நமக்கு நிறைய படிப்பினைகள் இருந்தாலும் கூட, இந்த ஹதீஸ்ல இருந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அபூ ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா சஹாபி கசாப் வியாபாரம் பண்ணிருக்காங்க. அந்த கசாப்பு தொழில் செய்யக்கூடியவருடைய வீட்டிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் கசாப்பு தொழில் பிசினஸ் கூட பண்ணிருக்காங்க, ஆனா ஹலாலான முறையில, ஹலாலான முறையில. ஆனா இன்னைக்கு கசாப்பு தொழில்ல அல்லாஹு அக்பர். நான் ஒரு முறை கசாப்பு இது மார்க்கெட்டுக்கு போயிருக்கும்போது, அந்த வியாசர்பாடி தொட்டிக்கு போயிருக்கும்போது, அங்க பார்த்தா அநியாயமா தண்ணி ஏத்துறாங்க, தண்ணியை கீறி தண்ணி ஏத்துறாங்க. அப்போ என்னங்க இப்படி அநியாயம் பண்றீங்க, இது ஹராம் ஆச்சங்க அப்படிங்கும்போது அங்க ஒருத்தர் சொன்னாரு, ஹஸ்ரத் இதெல்லாம் முகத்தை திருப்பிக்கங்க, கசாய் கா பச்சா கபி நஹி சச்சா, கசாய் கா பச்சா கபி நஹி சச்சா அப்படின்றாரு. அப்ப பக்கத்துல உள்ள சொன்னாரு, அது மட்டுமல்ல, அகர் ரஹேகா சச்சா வ ஹராம் கா பச்சா, அப்படி ஒரு கால் உண்மையா இருந்துட்டாண்டா, அதாவது கசாய்க்கா பச்சா கபீனை சச்சா, அதாவது கசாப்பு கடைக்காரமாக ஒருபோதும் உண்மையா இருக்க மாட்டானா, அவர் கசாப்பு கடையே சொல்றாரு. நான் எல்லா கசாப்பு, நான் நியாயமா அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவோட வியாபாரம் பண்ற கசாப்புக்காரரும் இருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னது கசாய்க்கா பச்சா கபீனை சச்சா, கசாயுடைய புள்ள ஒருபோதும் உண்மையா இருக்க மாட்டானா அப்படின்னு அவர் இருக்கிறா பரவாயில்ல. அடுத்த ஒரு ஆள் துதிப்படுறாரு, அகர் ரஹேகா சச்சா ஓ ஹராம் கா பச்சா, அப்படி ஒரு காலம் உண்மையா இருந்தானாக்கா அவன் கசாய்க்கு பிறந்திருக்க மாட்டானா, ஹராத்துல பிறந்தவனா இருப்பானா. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு கசாபு தொழில் என்ன ஆகி போச்சுன்னா, அதுவும் ஹராம்கள் இருந்து தொழிலாகி போச்சு. ஏமாத்துறது, ஃப்ராடு, தண்ணி ஏத்துறது, இடையில அடிக்கிறது, மோசடி பண்றது, எல்லா பலாயம் செஞ்சு அவர் ஹராமான தொழில் அந்த தொழில் ஆகி போச்சு. அப்ப இப்படிப்பட்ட எந்த ஹராமும் இல்லாத சஹாபாக்கள் செஞ்ச வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக, அற்புதமான வியாபாரமா செஞ்சாங்க. அப்படிப்பட்ட வியாபாரங்களை நாமும் செய்வோம் என்றால் நம்முடைய வியாபாரமே ஒரு இபாதத்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வியாபாரத்துல பொய் சொல்றதுனா எப்படி, எந்தெந்த மாதிரி பொய்கள்லாம் வியாபாரத்தில் அனுமதிக்கப்பட்டது, எந்தெந்த மாதிரி பொய்லாம் ஹராம், இன்னும் நவீனமா இருக்கக்கூடிய வியாபாரங்கள் என்னென்ன வியாபாரங்கள் கூடும் கூடாதுங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சந்தேகங்கள் இருக்குதா இல்லையா, உட்காருங்க, முடிக்க கஃபாரா ஓதி முடிங்க,
கஃபாரா ஓதுல அதுக்குள்ளே வந்துருக்கிறீங்க, அவசரப்படுறீங்க. கஃபாரா ஓதுவோம். சந்தேகம் எதுவும் இல்லைங்களா? சரி, ரொம்ப நல்லது சார். நாளைக்கு கேட்டுங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஅத்தூபு இலைக். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதக்காக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்விப் பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதக்காக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதக்காவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.